My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA 2022ல இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யணும், எதெல்லாம் செக் பண்ணணும், எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, TNEAவை பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 4 நாட்கள் உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வேளை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதற்காக 4 நாட்கள் கால அவகாசம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஒரு பேரண்ட்டாக நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இனி வர நாட்களில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எல்லாமே வெரி ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறதுனால 1 or 2 days or 3 days தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு வேளை கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், எக்கனாமிக்லி புவர் கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். எக்கனாமிக்லி புவர் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய வீட்டில் உங்களுக்குன்னு சொல்லி தனியாக அதிகமான பணங்களை செலவு பண்ணி காலேஜில் படிக்க வைக்க முடியாதுப்பா, நீ ஆர்ட்ஸ் காலேஜ் போய் பார்த்துக்கோ, இல்லைனா வேறு ஏதாவது ஒன்று சேர்ந்தால் கவர்மெண்ட் காலேஜில் சேரு, உனக்கு என்ன இது கிடைக்குதோ அங்கே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு சில ஃபேமிலிஸ் இருப்பாங்க, ஒரு சில பெற்றோர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறோம், கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளில் உங்களுக்கு வெரி லோ ஃபீஸில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 2021 இருந்த ரேங்க் லிஸ்ட். 2021 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ரேங்க் லிஸ்ட். இந்த டெமோவை வச்சுக்கிட்டு இந்த பிடிஎஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் இங்கே என்ன அப்படிங்கிறத போட்டுருவாங்க. இந்த இடத்துல ரேங்க் அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களுடைய ஜென்ரல் ரேங்க். ஸோ ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருடைய இதுவுமே இருக்கும். ஜென்ரல் அகாடமிக்கில் வரக்கூடிய எல்லா மாணவர்களுடைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருடைய ரேங்க்கையும் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. ஜென்ரல் ரேங்க்கில் வந்துடும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை, வெப்சைட் இன்னும் இப்போ வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது, சர்வர் பிஸின்னு சொல்லி காட்டுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிடிஎஃபை நம்மளும் ஷேர் பண்ணுறோம். அந்த பிடிஎஃபில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். Control F கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் ஒரு சர்ச் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்ஸ், இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நித்யஸ்ரீ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து 316999 அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பர். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த தடவை அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷனில் பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்க, அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அது தெரியும். அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது பார்த்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், உங்களுடைய நேம். ஸோ நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். பெரும்பாலும் இருக்காது. இது எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன டேட்டாவை என்டர் பண்ணிங்களோ அதை வச்சு தான் இது எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா இங்கேயும் மிஸ்டேக்ஸ் இருக்காது. ஸோ அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அக்ரிகேட் மார்க், உங்களுடைய டோட்டல் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். மேனுவலாக நீங்களும் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல. மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் தான் நம்ம அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் கால்குலேட் பண்ண மார்க்கும் இவங்க கால்குலேட் பண்ணி வர்ற மார்க்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2020-21 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் சிங்கிள் டிஜிட் எல்லாமே இன்டிஜர்ஸில் நிறைய நம்பர்ஸில் வந்துச்சு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரவுண்ட் நம்பர்ஸில் வரும். அதாவது 190, 190.5 அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு சிலருக்கு மாறி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுடைய நம்பர்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து
பாயிண்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மார்க்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது டேட் ஆஃப் பர்த். இதெல்லாம் தான் லாஸ்ட் இயரில் கொடுத்தாங்க. இந்த வருஷம் இதே மாதிரியான ஒரு பிடிஎஃப் தான் வரும்னு சொல்லி நம்மளும் நம்புகிறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இப்போது நித்யஸ்ரீங்கிற ஸ்டூடெண்ட் வந்து எம்பிசி 1 இயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் 200 அப்படிங்கிறதுனால கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா மாணவர்களுடைய இதுவும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2021 ரேங்கை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்டீஜர்ஸில் நிறைய வந்துச்சு. 199.333 வாட் எவர் நிறைய நம்பர்ஸில் மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் எல்லாமே 10th 11th மார்க்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் 12th மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் எழுதாமல் ரிலீஸ் வந்து மார்க்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான கட் ஆஃப் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் இந்த மாதிரி கட் ஆஃப் வராது. உங்களுடைய கட் ஆஃப் என்ன கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்போ இதில் என்ன சார் மிஸ்டேக்ஸ் வரும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பெரும்பாலும் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பெரிய அளவில் இருக்காது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஓவர் த இயர்ஸ் ரேங்க் லிஸ்ட்டில் இது வரைக்கும் டிஎன்இஏல மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த கம்ப்ளைண்ட்ஸோ இல்லைன்னா அதனால் வந்த டிலேயோ இது வரைக்கும் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ வெரி ஆத்தென்டிக்காக ரொம்பவே பர்ஃபெக்டாக இவங்க வந்து இதை பண்ணுவாங்க. பட் ஸ்டில் முக்கியமாக யார் இதை ரொம்ப ரொம்ப கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண மாணவர்கள். ஒருவேளை நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனாலனா நீங்கள் 12th மார்க்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணவே இல்லை, மார்க் இது பண்ணவே இல்லை. ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செகண்ட் முக்கியமாக யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸில் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு உடனே உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது இங்கே அப்டேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னா ரீவேல்யூவேஷன் மார்க்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகுமா, எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் டிஎன்ஏ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இஃப் பாசிபிள் நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டர் கொடுத்தீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டருக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி இதை கேளுங்க. நிறைய இடங்களில் போன இந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி மார்க் வந்தவொடனே ரிசல்ட்ஸ் வந்தவொடனே அவங்க போய் கேட்டப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, எல்லா சென்டர்ஸ்லையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சில சென்டர்ஸில் மட்டும் லெட்டர்ஸ் வாங்கி வச்சாங்க. பெரும்பான்மையான சென்டர்ஸில் டிஎஃப்சி சென்டர்ஸில் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் ரீவேல்யூவேஷன் போட்ட மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீவேல்யூவேஷனுக்கு அப்புறம் வந்த கட் ஆஃப் மார்க்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டர் போங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் எந்த குறைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ஒன்று உங்களை அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சிலருடைய பெயர்களே இல்லாமல் கூட இருக்கலாம். எதனால் இல்லை அப்படிங்கிறதுக்குரிய ரீசன் என்னவாக இருக்குன்னா, ஒன்று உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். ரெண்டாவது, ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக்காக உங்களுடைய நேமை மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை கொண்டு போய் உங்களுடைய டிஎஃப்சி சென்டரில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ரீவேல்யூவேஷன் மார்க் வந்த மாணவர்கள், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ரேங்க் லிஸ்ட்டை அணுகணும். மற்ற மாணவர்களும் ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு பார்ப்பாங்களா இல்லை ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்தினுடைய மார்க்ஸ் படி கிட்டத்தட்ட 1,36,973 மாணவர்கள் வந்து ஜென்ரல் ரேங்க்கில் வர்றதா போட்டிருக்கிறாங்க. அதாவது ஜென்ரல் ரேங்க்கில் 1,36,973 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது போக யார் யார் சார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிற மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கும். அதுக்கப்புறம் 7.5% ரிசர்வேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் தனியாக செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஒரு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட். ஸோ தேர் வில் பி a separate rank list for special reservation. ஸோ அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரும். இதே மாதிரி ஜென்ரல் அகாடமிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வரும்.
ஸோ இந்த ரெண்டும் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வர்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உடனுக்குடன் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் இது நிறைய மாணவர்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு வேளை கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம். எக்கனாமிக்கலி புவர் கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். எக்கனாமிக்கலி புவர் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய வீட்டில் உங்களுக்குன்னு சொல்லி தனியாக அதிகமான பணங்களை செலவு பண்ணி காலேஜில் படிக்க வைக்க முடியாதுப்பா, நீ ஆர்ட்ஸ் காலேஜ் போய் பார்த்துக்கோ, இல்லைனா வேறு ஏதாவது ஒன்று சேர்ந்தால் கவர்மெண்ட் காலேஜில் சேரு, உனக்கு என்ன இது கிடைக்குதோ அங்கே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு சில ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஒரு சில பெற்றோர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறோம். கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளில் உங்களுக்கு வெரி லோ ஃபீஸில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள்.